அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. ஏசாயா 35 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பல நூறு வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் அப்படியே நிறைவேறினது. இந்த உலகத்தின் தெய்வங்களை தேடி மக்கள் போவார்கள், ஆனால் இயேசு மனிதனை தேடி இந்த பூவுலகத்துக்கு வந்தார். அதிலும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை அவரே தேடி சென்று அற்புதம் செய்தார். மத்தேயு 8 அதிகாரத்திலே 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்பான், என் வேலைக்காரன் கொடிய வியாதிப்படுகிறான். அப்போ ஆண்டவரே சொல்லுவாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். பாருங்கள், ஆண்டவரே சொல்கிறார், நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல யோவான் 5 அதிகாரத்திலே 38 வருஷமாய் வியாதியுள்ள மனுஷனை தேடி சென்று அவனை சொஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் அநேகரை தேடி சென்று ஆண்டவர் அற்புதம் செய்தார். லாசருவை தேடி சென்று அவன் மரித்த கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த காலை நேரத்திலே அவர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் என்று நாம் யோசிக்கிற போது இந்த வசனத்திலேயே அதற்குரிய பதிலையும் ஆண்டவர் கொடுத்து விட்டார். பாருங்கள், ஏசாயா 35 அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசித்தபடி முதல் வார்த்தையிலிருந்து நாம் யோசிக்கிற வேளையிலே மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து உங்களை ரட்சிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் மனம் பதறிக்கொண்டே இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், பல கேள்விக்குறிகளோடு புலம்பலோடு அழுகையோடு கண்ணீரோடு மனம் பதறி பேசுகிற மக்கள் கூட உண்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி வந்து ரட்சித்து அவர்களை விடுதலையாக்க போகிறார். ஒருவேளை மனம் பதறிக்கொண்டிருக்கிறீர்களா, இந்த நாளில் நான் எப்படி வாழப்போகிறேன், இந்த நாளில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி மனம் பதறுகிற ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீர்களா, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் பதில் கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுக்கணும், நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் அந்த வியாதியிலிருந்து சுகமாக்கணும். நிச்சயமா ஆண்டவர் உங்களை தேடி வந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். 2வது, பயப்படுகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். நிறைய பேருக்கு இன்னைக்கு பயம், இந்த காலை நேரத்திலேயே நிறைய பேருக்கு அந்த பயம் வந்துடுது. காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இன்னென்ன சூழ்நிலை இருக்கு, ஒரே கலக்கமும் பயமா இருக்கு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுல இருந்து எப்படியாக வெளியே வரணும்னு சொல்லி அந்த நாளுக்குரிய பயம் இருக்கும். வேலை ஸ்தலத்துல சிலருக்கு பயம் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில சிலருக்கு பயம் இருக்கும், படிப்பில் சிலருக்கு பயம் இருக்கும், பலவித சூழ்நிலைகளில பயம் இருக்கும். அந்த பயத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். அவர் வந்து உங்கள் பயத்தை நீக்கி உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. 3வது, திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் மனதளவில் திடனற்றவர்களா இருக்கிறார்கள். எதையுமே செய்ய முடியாதபடிக்கு பொருளாதாரத்தில் திடனற்றவர்களா இருக்கிறார்கள், சரீரத்தில் திடனற்றவர்களா இருக்கிறார்கள், வாழ்க்கையில் திடனற்றவர்களா இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலன், ஒரு காலத்தில் இருந்த பலன் இன்னைக்கு இல்லாதபடிக்கு ரொம்ப சோர்ந்து போய் நடக்கிறதுக்கு கூட பலவீனம், பலவிதமான சூழ்நிலைகளில் பலவீனம் தாக்கி பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு காலையில உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். பலனோடு கூட காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன், மான் கால்களுக்கு ஒப்பான கால்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 4வது, தேவ நீதியை சரிக்கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனையோ பேருக்கு அவர்களுடைய நீதி கிடைக்காமல் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் காத்திருக்கிறேன், எனக்கு இந்த கேஸில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கல, என்னுடைய வேலையில் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல, என் வாழ்க்கையில இந்தந்த பகுதியெல்லாம் ஒரு நீதி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிறவர்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உங்களை ரட்சிப்பேன். ஆண்டவர் நிச்சயமா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
ஐந்தாவது, உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், உங்களை ரட்சிக்க வருவார். எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்களை ரட்சிப்பார். உங்களுக்கு பதில் கொடுத்து நீங்கள் காத்திருந்த ஜெபித்த, உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் தேடி வந்து ரட்சிக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி அதுதான் சொன்னார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இந்த காலை நேரத்திலே அவர் உங்கள் குடும்பத்துக்கு நேராய் கடந்து வருவார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் கடந்து வருவார். உங்கள் பிரயாணங்களிலே ஆண்டவர் கடந்து வருவார். உங்களுடைய போக்கு வரவிலே ஆண்டவர் கடந்து வருவார். உங்கள் தொழில் இருக்கிற இடத்திலே அவர் கடந்து வந்து உங்களை ரட்சிப்பார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள தேவனே, நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வந்து ரட்சிக்கிறவர், தேடி வந்து ரட்சிக்கிறவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கடந்து சென்று அற்புதங்கள் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.